அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? எதை சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையில் அழுகுறாங்க. இரவுடைய நேரத்தில் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. யா அல்லாஹ், யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. 2 வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த 2 பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், யா அல்லாஹ் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன, உனக்கு தெரியும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே எனக்கு தெரியும் அவர் ஏன் அழுகிறான்னு சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன், அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலனசுஉக், அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை நான் எங்கே கொண்டு போய் சொல்கிறது? ஃபலனசுஉக். நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷஹீதன் ஷஃபீஅன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாட்சியாளனாக, நான் சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹதீஸ்களில் சில பலனை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளராக வருவாங்க, சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க. ஏன் சாட்சியாளராக, ஷஃபீஆக, ஷஹீதாக வர்றாங்க? ரெண்டையும் ஏன் சொல்கிறாங்கன்னா, சிபாரிசு எப்போ தேவைப்படும்? ஒரு தவறான விஷயங்கள், ஒரு பாவிக்கு சிபாரிசு தேவைப்படும் இல்லையா? ஷஃபீஆ வந்துட்டா, சிபாரிசு செய்பவராக வந்துட்டா அதுலேருந்து அவர் வெளியே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஷஹீதன் எப்போ தேவைப்படும்? அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ அதுக்கும் வந்துட்டா, இந்த 2 தரத்தில் தானே ஒருத்தர் இருப்பான். நன்மை செஞ்சவனாக இருப்பான், அவனுக்கு சாட்சி சொல்லணும். பாவியாக இருக்கான், அவனுக்கு சிபாரிசு செய்யணும். இந்த 2 இடத்துலையும் இந்த சமூகத்தில் யார் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ஃபலனசுஉக். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நீங்கள் நபிமார்கள் அவங்க சமூகத்தை கைவிடுறாங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கல்ல, அல்லாஹ் உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை அடைய செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை செய்திகள், எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது.